பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துவார் என்றும் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். ஒருங்கிணைந்த சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என்று தலைமைக் கழகம் அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு நாளில் அவர் தம் தியாகத்தை போற்றி வணங்குகிறேன். சமூக பிணியான சாதிய தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டவர் இமானுவேல் சேகரனார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை. பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை. விடியா ஆட்சியில் 15 வயது சிறுவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி காவலர்களையே தாக்கும் நிலைமை உருவாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே திமுகவினரை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல். தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைக்க வந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமியை திமுகவினர் தடுத்ததால் அதிமுகவினர் மறியல். கிருஷ்ணகிரி அருகே மத்திய அரசின் PMGSY திட்ட அடிக்கல் நாட்டும் விழாவில் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை பங்கேற்க விடாமல் தடுத்த விவகாரம். விடியா திமுகவை சேர்ந்தவர்களின் நடவடிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி கடும் கண்டனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறையினருக்கு மீண்டும் பணி வழங்கியது ஏன்? கள்ளச்சாராய வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சென்னை மாநகரில் 3 நாளில் 334 போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்த விடியா காவல்துறை. போதைப்பொருள் விற்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா என உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்த நிலையில் கோமாவில் இருந்து எழுந்து விடியா காவல்துறை நடவடிக்கை. சென்னை மாநகரில் 3 நாளில் கைது செய்யப்பட்ட 334 பேரும் நேற்றுதான் பூஜை போட்டு தொழிலை தொடங்கினார்களா என விடியா அரசுக்கு மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. கைதான 334 பேரும் பலரின் வாழ்க்கையை சீரழித்ததை விடியா அரசின் ஏவல் துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 5 வயது சிறுவன் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை விரட்டி வந்து கடித்த நாய். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் செருதூர் பகுதி மீனவர்கள் மீது கப்பலை கொண்டு மோதி இலங்கை கடற்படையினர் தாக்குதல். இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த மீனவர்கள் 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதி. உடனே போட்டு பிறண்டுட்டு வலை ஃபுல்லாக காலில் மாட்டிச்சு. கையில் மாட்டிட்டு எங்கள் மூச்சு திணற கட்டு தான் எங்கள் வெளில வந்தோம். அப்படி ஃபுல்லாக அடிபட்டோன்னு அதோட தான் அங்கே நாங்கள் தத்தளிச்சு நீந்தரை பார்த்தா அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு எங்களை பிடிச்சி காப்பாற்றி வச்சாங்க மேலே தூக்கி. கிருஷ்ணகிரியில் 53 லிட்டர் போலி மதுபானங்களுடன் முன்னாள் வன ஊழியர் உட்பட 3 பேர் சிக்கினர். கர்நாடகா மாநிலத்தில் இருந்து போலி மதுபானங்களை வாங்கி கிருஷ்ணகிரியில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த நிலையில் மாநில எல்லைப் பகுதியில் போலீசார் சோதனை செய்யவில்லையா என மக்கள் கேள்வி. கொடைக்கானல் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். டாஸ்மாக் கடையை போல பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் காவல்துறை இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தது என மக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் கள்ளச்சந்தையில் படுஜோராக நடைபெறும் மது விற்பனை. 136 போலி மதுபான பாட்டில்கள் சிக்கிய நிலையில் ஒருவர் கைது. தர்மபுரி அருகே 2 சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட தடை செய்யப்பட்ட 2 டன் குட்கா சிக்கியது.
விடியா ஆட்சியில் போதைப் பொருளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் விடியா காவல்துறை திணறி வரும் அவலம். ஆந்திராவில் இருந்து திருத்தணிக்கு கடத்தி வரப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 709 கிலோ குட்கா சிக்கியது. திறமையற்ற ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் சுதந்திரமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தில் 16 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எலக்ட்ரீஷியன் கைது. விடியா ஆட்சியில் பள்ளி சிறுமிகளுக்கு நடக்கும் கொடுமைகளால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தந்தையும் தாயும் போலீசாரால் தாக்கப்பட்ட விவகாரம். திறமையற்ற ஆட்சியில் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வரும் நிலையில் தானாக முன்வந்து வழக்கை பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்றம். பாளையங்கோட்டையில் செயல்படும் அரசு உதவி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. தற்காலிக ஆசிரியர் உட்பட 2 பணியிடை நீக்கம். திருநெல்வேலியில் பள்ளிக்கு அரிவாளை கொண்டு சென்ற 2 மாணவர்கள் கூர்நோக்கு இல்லத்தில் அடைப்பு. புத்தகங்களை சுமக்க வேண்டிய மாணவர்கள் விடியா ஆட்சியில் அரிவாளை தூக்கும் கலாச்சாரத்தால் பெற்றோர்கள் கவலை. ஃபாஸ்டேகில் பணம் இல்லாததால் மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம். விடியா ஆட்சியில் அரசு போக்குவரத்து துறை அவலட்சண துறையாக மாறிவிட்டதாக மக்கள் கடும் விமர்சனம். மக்களின் வரிப்பணத்தில் எழுதாத பேனா சிலைக்கும் கார் பந்தயம் நடத்தும் அரசுக்கு அரசு பேருந்துகளில் உள்ள ஃபாஸ்டேகில் பணத்தை வைத்திருக்க முடியாதா என மக்கள் ஆதங்கம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தனது துறையை கோமா நிலைக்கு தள்ளிவிட்டதாக பயணிகள் ஆதங்கம். வந்தவாசி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதி விபத்து. அரசு பேருந்தின் பின்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு லேசான காயம். திருவாரூர் அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து சாலையோர வாய்க்காலில் இறங்கி பனைமரத்தில் மோதி விபத்து. பழைய பேருந்துகளை மாற்றும் எண்ணம் விடியா அரசின் போக்குவரத்து துறைக்கு துளியும் இல்லை என மக்கள் வேதனை. உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மின்வெட்டை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். மின்வெட்டு குறித்து விடியா அரசின் மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரம். உப்பள தொழிலாளர்களுக்கு தனியாக நலவாரியம் அமைக்கப்படும் என ஆணை பிறப்பித்து 16 மாதங்களாகியும் இன்னும் கிடப்பிலேயே உள்ள அவலம். மக்களுக்கு இன்றியமையாத உப்பு தயாரிக்கும் தொழிலாளியின் வாழ்வில் விளக்கேற்றி வைக்காமல் உலை வைக்கும் விடியா அரசு. துபாயில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1,05 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.2 கிலோ கடத்தல் தங்கம் சிக்கியது. விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் மிஸ்டர் 56 இன்ச். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர சமாதான பேச்சு என்று விளம்பரம் தேடுவதை விடுத்து உள்நாட்டில் கவனம் செலுத்த மக்கள் வலியுறுத்தல். ஆந்திர மாநிலம் அரிப்பட்டி பாலு சின்னக்குப்பம் சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி விளைநிலத்தில் கவிழ்ந்து விபத்து. 7 கூலி தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். ஆந்திர மாநிலம் குண்டூரில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் அழிக்கையில் நிகழ்ந்த ருசிகர சம்பவம். போலீசார் அழிக்கையில் குறுக்கே புகுந்து கைக்கு கிடைத்த பாட்டில்களை எல்லாம் தூக்கி கொண்டு ஓடிய மது பிரியர்கள். அமெரிக்காவின் கார்னெல் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் முறையான தூக்கம் மூளையின் நினைவாற்றலில் நல்ல மாற்றத்தை தரும் என்பது கண்டுபிடிப்பு. நல்ல தூக்கம் மூளையின் நினைவாற்றல் கட்டமைப்பை மீட்டமைக்கும் என தகவல். 10 ஆண்டுகளுக்கும் மேலான ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள மத்திய அரசு அழைப்பு. வரும் 14ஆம் தேதி வரை இலவசமாக செய்து கொள்ளலாம் எனவும் அதற்கு மேல் கட்டணம் எனவும் அறிவிப்பு.
அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இடையே நேரடி விவாதம். முதல் விவாதம் ஜூன் மாதம் ட்ரம்ப் மற்றும் அதிபர் ஜோ பைடனுக்கு இடையே நடைபெற்ற நிலையில் இரண்டாவது கட்டமாக பிலடெல்பியாவில் விவாதம். 4 ஆண்டுகளில் 532 நாள் விடுமுறை எடுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 48 ஆண்டுகளில் எடுக்க வேண்டிய விடுமுறையை 4 ஆண்டுகளில் பைடன் எடுத்திருப்பதாக தகவல். அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலின் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. தாக்குதல் அரங்கேறி 23ஆம் ஆண்டுகள் நிறைவடைந்தும் மறையாத சோகங்கள். பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க ஆஸ்திரேலிய அரசு முடிவு. சமூக ஊடகங்கள் வாயிலாக குழந்தைகள் சீரழிவதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஜூனியர் NTR ஜான்வி கபூர் நடிக்கும் தேவாரா திரைப்பட ட்ரெய்லர் ரிலீஸ் செய்தது படக்குழு. செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாகும் தேவாரா திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கொள்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தனக்கு உதவவில்லை என வீராங்கனை வினேஷ் போகத் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை மருத்துவமனையில் சந்தித்து ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொண்டதை தவிர PT உஷா எதுவும் செய்யவில்லை என கடும் தாக்கு. வரும் IPL போட்டிக்கு பிறகு தோனி ஓய்வு என தகவல். தோனியின் இடத்தை ரிஷப் பண்ட் நிரப்புவார் என கிரிக்கெட் வட்டாரங்களில் பேச்சு.